திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் பங்குனி தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் ரத்தின அபயஹஸ்தம், முத்துப்பாண்டியன் கொண்டை, மார்பில் நீலநாயகம் அணிந்து தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் மாவட்டம் வடசென்னிமலை பாலசுப்பிரமணியர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாலசுப்பிரமணியருக்கு 200 லிட்டர் பால் மற்றும் 20 லிட்டர் தேன் அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் பாலசுப்பிரமணியர் ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். 50 அடி உயர தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மூலவர் முத்துமலை முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். காவடி, அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி கடம்பூர் பாலசுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறுமிகள் வள்ளி வேடம் அணிந்து சீர்வரிசையுடன் ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை அண்ணா நகர் முனீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பெண்கள் முளைப்பாரி எடுத்து தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவையொட்டி தெப்பக்குளம் சென்று அம்மனை அழைத்து வரும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 11 அடி நீளம், 5 அடி அகலம் கொண்ட குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பண்ணாரி அம்மன் வீணை அலங்காரத்தில் எழுந்தருளினார். பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டனர். போலீஸ் பண்ணுங்க, கவனிங்க. குண்டை இறங்கி வந்தோன்னா அவங்க மேல ஏறி கோவிலுக்கு போற வரைக்கும் அந்த வழி ஃப்ரீயா இருக்கணும். அங்க
அங்கங்க தடுத்து நிறுத்தினா அவங்க எப்படி உள்ள போவாங்க போலீஸ் தான் பார்க்கணும். கொஞ்சம் அந்த வழி திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கோவில் பூசாரிகள் கைக்குண்டம் செலுத்தி வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டமிறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏ விஜயகுமார் பங்கேற்றார். மாலை தேரோட்டம் நடைபெறும். அண்ணா